Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது Fireless Sweet recipe. பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் இன்னைக்கு நாம செய்ய போறோம். அடுப்பு பக்கமே போகாம 5 நிமிஷத்துல ரொம்பவும் சாஃப்ட்டான ஸ்வீட் நாம இன்னைக்கு செய்ய போறோம். ஸ்வீட் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுற நேரத்துல இந்த ஸ்வீட்டை நம்ம சட்டுன்னு செஞ்சிரலாம். பால், தண்ணி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். Preservatives எதுவும் சேர்க்காம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாஃப்டான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பொட்டுக்கல்லை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இதை மட்டும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 4 ஏலக்காயும் சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கல்லைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரைன்ற விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்குங்க. இதையும் நம்ம மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காயை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதில் பாதி அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துகிட்டு அது கூடவே பாதி அளவுக்கு தேங்காய் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம செய்கிற ஸ்வீட்டுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரே டைமில் நம்ம நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுன்னா சர்க்கரை வந்து ஒரே மாதிரி கரையாது, அது வந்து பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். மாவை மிக்ஸ் பண்ணுறக்கு அடிஷ்னலாக தண்ணி, பால் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் நெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு அது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சோன்னா 15 நாள் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது, அதோட டேஸ்ட்டும் மாறாது. 4 இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம நெய்யை ஆட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை நான் வந்து பாதுஷா ஷேப்பில் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணணுன்னா பாதுஷா ஷேப்பில் வந்துடும். அதுக்கு மேலே நம்ம குட்டி விரலை வச்சு குட்டியாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வரும். அதில் நம்ம தேவையான நட்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதிக செலவில்லாத வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிட்டோம். உடம்புக்கு ஹெல்தியான ரொம்பவும் டேஸ்டியான ஸ்வீட் ரெடி. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் அடுப்பு யூஸ் பண்ணாமல் ரொம்பவும் அருமையான ஸ்வீட் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுப்பு பக்கமே போகாமல் செய்கிற இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் என்னோடய ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும்